Fastrack ஒரு இந்தியன் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு பிராண்டாகவும் இருக்குது. ஏகப்பட்ட கேட்டகரிஸில் நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து மாடர்ன் ப்ராடக்ட்ஸ் வரைக்குமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெடிஷ்னல் வாட்சுக்கு பதிலாக இல்லை அதை அப்கிரேட் பண்ணுற விதமாக ஒரு ரிஃப்ளெக்ஸ் வாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இந்தியன் பிராண்ட் கிட்டேருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் கண்டிப்பாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணியே ஆகணும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். பாக்ஸ் மேலே Fastrack Reflex Vox அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. இதே ரெட் கலர் நமக்கும் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. மொத்தமாக 4 கலர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு பர்சனலி எந்த கலர் கிடைக்குதோ பார்க்கலாம். அண்ட் ஒரு சில ஃபீச்சர்ஸும் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே உள்ள வாட்ச் இருக்குது. இது ஒரு ரெக்டாங்கிள் டயலோட இருக்குது. ஸோ வாட்ச் பார்க்குறதுக்கு நல்ல டீசென்ட் குவாலிட்டியில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் டிசைனிங்கும் நல்ல ரெஃப்ரெஷிங்காக கொஞ்சம் நல்லா பாலிஷ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கையில் போடும்போது ஃபிட்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இதை சைடில் வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு யூசர் மேனுவல் குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. அண்ட் மேக்னெட்டிக் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் ஸ்ட்ராப்ஸ் தான், இன்டர்சேஞ்சபிள் ஸ்ட்ராப்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குவாலிட்டி பார்த்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. டோட்டல் இதோடைய வெயிட் அப்படின்றது 45 கிராம் அப்ராக்சிமேட்லி அந்த வெயிட் தான் வந்து வரும். இந்த வாட்சுடைய பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சேசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமில் இருக்குது. பின் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் ஒரு டயல் மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் ஒரு சின்ன மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் சின்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. பட் டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்குது. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 1.69 இன்ச்சுக்கான எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்டோரில் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய 50-60% பிரைட்னஸ்லேயே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட் அவுட்டோரில் நீங்கள் இது எல்சிடி டிஸ்பிளேன்றதுனால கொஞ்சம் நல்லா பிரைட்டாக நல்ல மேக்ஸிமம் டிஸ்பிளே பிரைட்னஸில் வச்சு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். டச் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாலாம் வந்து கிடையாது. பட் ஓரளவுக்கு நல்லா டச் பண்ணும்போது ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. டச் பண்ணும்போது எல்லா இடங்களும் வந்து க்ளீனாக நம்ம டச் பண்ணுறதுக்கு ஏற்றவாறு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்ச் கிட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதுதான். ஸோ அந்த விஷயங்கள் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஃபீச்சர்ஸ் அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச், டைமர், ஃப்ளாஷ் லைட், ஃபைன் ஃபோன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணலாம். கேமரா எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸ்லீப் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. SpO2 ஆக்சிஜன் லெவல் மானிட்டர் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் அது கொடுத்துருக்காங்க. 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங் அது கொடுத்துருக்காங்க. மென்சுரேஷன் ட்ராக்கர் அது கொடுத்துருக்காங்க உமன்ஸ்க்காக. ஸோ முக்கியமான ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க. அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% வரைக்கும் அக்யூரசி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நாங்கள் செக் பண்ண வரைக்கும் அந்த அளவுக்கு தான் வந்து வந்தது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அதில் மொத்தமாக 14 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. கிரிக்கெட்டும் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் விளையாடுற மாதிரி இருந்தால் அந்த வாட்ச் கட்டிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் மோடை போட்டுட்டு கூட நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் அலெக்ஸா பில்டின்ல இருக்குது. ஸோ இந்த மைக் வந்து அதுக்காக தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அலெக்ஸா வாட் இஸ் த டெம்பரேச்சர் நவ்? அலெக்ஸா வில் இட் ரெயின் டுடே? ஸோ இதுவும் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லும். ஸோ இதில் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த ஆப்பில் நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆப் மாதிரி தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நம்ம ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம், கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், என்ன ஏதுன்றதெல்லாம் கிராஃபாகவும் வந்து வந்துடுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அண்ட் இந்த வாட்சில் GPS இல்லாததுனால இந்த ஆப் மூலிமா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய GPSை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட்லேருந்து எங்கெங்கே போகிறீங்க என்ன ஏது எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் வாட்ச் ஃபேஸஸ், நிறைய பேர் வாட்ச் ஃபேஸஸ் தான் வந்து எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக வாட்ச் ஃபேஸஸ் நிறைய தேவைப்படும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வாட்சில் பில்ட்டினாக உங்களுக்கு ஒரு 5லிருந்து 6 இருக்குது. பட் நீங்கள் ஒன்ஸ் ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மோர் தென் 100+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்சிங்காக வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோ வைக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் ஃபோட்டோஸை கூட வச்சுக்கலாம். வாட்ச் தண்ணியில் விழுந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஸ்விம்மிங்கே இதை போட்டுட்டு போகலாம். 5 ATM வரைக்கும் இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஷ்யூ கிடையாது. பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாள் பேட்டரி லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஓகே அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ரொம்ப பயங்கரம் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் 10 நாள்ன்றது ஓகேவாக வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். இந்த செக்மெண்ட்டில் ஒரு இந்தியன் பிராண்ட் 5000 ரூபீஸ்க்குள்ளே இப்போ இவங்க கொடுத்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். அதுவும் Fastrack பிராண்டிங்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வர்றதை நீங்கள் வரவேற்பீங்களா? உங்களுடைய சப்போர்ட் இருக்குமா? என்ன ஏதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரி வந்து யோசிக்கிறீங்க, எந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் வருங்காலங்களில் இன்னும் நிறைய இந்தியன் பிராண்ட்ஸ் இல்லை Fastrack கூட அடுத்த பிராண்ட் அடுத்த
வாட்சை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க கொளஞ்சி.